வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த வாரம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையிலே படம் ரிலீஸ் ஆன படம் தான் டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா காமெடியில் பட்டைய கலப்புற சந்தானம் அவர்கள் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் தில்லுக்கு துட்டு ஃப்ரான்ச்சைஸில் இது 4வது சீரீஸாக வந்திருக்க படம். ஸோ அந்த படத்துக்காக எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அது இல்லாமல் அவரோட வித்தியாசமான ஹேர் ஸ்டைலு, அது இல்லாமல் இந்த படத்தில் வந்த ஒரு பாட்டு வந்து மிகப்பெரிய அளவில் பரபரப்பான சர்ச்சையை ஏற்படுத்தி அதை நீக்கினாங்க. இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வந்தது. அது இல்லாமல் சந்தானம் அவர்கள் படம்னாலே ஒரு மினிமம் கேரண்டி காமெடி இருக்கும். அது மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது இல்லாமல் போன டிடி ஒன் பார்ட்லேயே வந்து நல்லாவே ஈடுபட்டிருந்தது. காமெடிகள்லாம் நல்லா ஈடுபட்டிருந்தது. ஸோ அது அந்த எதிர்பார்ப்பு வாய்ப்புகள்லாம் கொட்டி இந்த படத்தை இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிடி டூன்னு சொல்லி அப்புறம் அதோட சீக்வல் தான் இது. டிடி ஒன்னோட சீக்வல் தான் இது. ஸோ இந்த படத்தை வந்து அந்த படத்தை இயக்கியிருந்த பிரேமானந்த் தான் இந்த படத்தை பிரேமானந்த் தான் இயக்கியிருந்தார். ஸோ இந்த படத்தில் வந்து சந்தானம் அவர்கள் தான் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். அதில் வந்து இந்த படத்தில் வந்து சந்தானம் அவர்கள் கூட வந்து நிழல்கள் ரவி அவர்கள், அப்புறம் கஸ்தூரி, அப்புறம் மொட்டை ராஜேந்திரன், கிங்ஸ்லி இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர் பட்டாலெலாம் நடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட டீட்டெயிலான விஷயங்கள்லாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த படம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது கால் எடுக்கிறதுக்கு வசதியாக படத்தோட எண்ணில் வெரைட்டிக்கு சொல்கிறேன். அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க படத்தோட விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ சந்தானம் வந்து கிஸ்ஸான்ற பேரில் வந்து படங்கள்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு இதில் வராரு. அவர் வந்து இந்த படத்தையும் வந்து கழுவி கழுவி ஊற்றுற மாதிரியான ஒரு கேரக்டரில் வருவார். அது அப்போ வந்து விஷயக்காக இருதயராஜ் கேரக்டரில் வந்து இறந்து போய் ஆவியாக இருக்கிற செல்வராகவன் அவர்கள் வந்து சினிமாவை யாராவது பழிச்சு பேசினா அவங்களெல்லாம் பழி வாங்கணும்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு பாழடைஞ்ச தேட்டருக்கு வர வச்சு பழி வாங்குவார். அந்த மாதிரி சந்தானம் அவர்களுக்கும் ஒரு சினிமா டிக்கெட்டு அனுப்பி அவரை வந்து தேட்டருக்கு வர வைக்கிறாரு. ஃபேமிலியோட வந்து பாருங்கன்னு சொல்லி கால் பண்ணி சொல்கிறாரு. சந்தானமும் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வர்றாரு. மார்னிங் போயிட்டு வர்றாரு. ஈவினிங் தான் ஷோவு. மார்னிங் போய் பார்த்துட்டு அங்கே ஒரு ஏதோ அமானுஷமான விஷயங்கள் இருக்குது. அதில் ரிட்டர்ன் ஆயிடுறாரு தனியாக போய் பார்த்துட்டு. இதுக்கடையில் வந்து அந்த டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியோட எல்லாம் பண்ணிடுறாங்க. அவங்க அப்பாவான நிழல்களையும், தங்கச்சியான யாஷிகா ஆனந்த், அம்மாவான கஸ்தூரி 3 பேரும் தேட்டருக்கு போயிட்டு படம் பார்க்க. அது இல்லாமல் இவரோட லவ்வராக இருக்க கீர்த்திகா திவாரியும் 4 பேரும் சேர்ந்து தேட்டருக்கு போயிட்டு படம் பார்க்க போகிறாங்க. இவரோட ஃப்ரெண்டு மூலிமா அவங்க படத்துக்கு போன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ சொல்லி திரும்ப வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே போய் பார்க்க போகிறாரு. அந்த தேட்டரில் போயிட்டோன்னே அவங்க 4 பேர் உள்ளே மாட்டிக்கிறாங்க. அங்கே வந்து எதிர்பாராத விதமாக அவங்க வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு லைஃப் ரிஸ்க்கான பிரச்சனையிலேருந்து அவங்கள எப்படி காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா படத்தில் வந்து காமெடி ஓரளவுக்கு ஆன் அண்ட் ஆஃபாக எடுபட்டிருக்குது. அதான் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் வர அந்த காமெடிலாம் நல்லாவே படத்தில் வந்து ஓரளவுக்கு நல்ல சிரிப்பை வந்து வர வைக்குது. குறிப்பாக அந்த சப்டைட்டில் காமெடி, அப்புறம் லொல்லு சபா மாறன் அவர்கள் பண்ணுற அந்த டிவி காமெடி, அது இல்லாமல் இந்த எலி காமெடி, அது இல்லாமல் நிழல் ரவி அவர்கள் பண்ணுற அந்த டாய்லெட் காமெடின்னு சொல்லி ஒரு 4, 5 சீன்ஸ் வந்து நல்ல ஒரு ஜிமிக் மூமெண்ட்ஸ் மாதிரி நல்ல சிரிப்பை வர வைக்குது. இந்த இந்த மாதிரி காமெடிகள் வந்து படம் எண்டு ஃபுல்லாக வர வச்சு தான் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் கிளைமேக்ஸில் வந்து சக விமர்சகரான ஃபிலிம் கிராஃப்ட் அருண் அவர்களும், பைலோன் ரங்கநாதன் அவர்களும் வர சீனை வந்து நல்லாவே பண்ணியிருப்பாரு. அந்த சீனில் கொஞ்சம் ஸ்மைல் வர அளவுக்கு மெல்லிய ஒரு மைல்டு காமெடி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி படம் ஃபுல்லாக ரிவ்யூவர்ஸ் வச்சே கொண்டு போயிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் ஆரம்பத்தில் எக்ஸ்பிரஸ் வந்து வராரு. அவர் வர சீனை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்ற அளவுக்கு இருக்குது. அது மாதிரி சொல்லப்போனால் மைல்டு காமெடி படத்தை ஓரளவுக்கு கொண்டு போகுது. அது இல்லாமல் படத்தில் வந்து மெயினான காமெடி வந்து மொட்டைராஜன் அவர்கள் பண்ணது தான். மீதியெல்லாம் ஆன் அண்ட் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சந்தன் அவர்கள் வந்து அவரோட காமெடிக்காகவே ஃபேமஸ் ஆனவர். இந்த படத்தில் அவர் ஹீரோ ஆகிட்டதால் ஆக்ஷன் அவதாரம் எடுக்கிறதா, இல்லை சென்டிமெண்ட்டுக்கு போகிறதா, இல்லை காமெடியிலே கவுண்டர் கொடுத்து பண்ணுறதான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிறது நல்லாவே தெரியுது. கான்சன்ட்ரேஷன் அடிச்ச மாதிரி இருக்குது. அவரோட ப்ளஸ்ஸே வந்து அவரோட கவுண்டர் தான். ஸோ அதிலே அவர் ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. அடுத்த படத்தில் வந்து பேய் படமாக இருந்தாலும் சரி, எந்த படமும் சரி, அவர் யாருக்கும் கவுண்டர் கொடுத்து அந்த காமெடிகளில் பண்ணாருன்னா சிறப்பாக இருக்கும். அவரோட ரசிகர்ன்ற முறையில் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து கவுண்டமணி அவர்கள் மாதிரி அந்த கவுண்டருக்கு தான் ஃபேமஸ் ஆனவர். அதை விட்டுட்டு கொஞ்சம் சீரியஸான கேரக்டர்லாம் இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகும்னு தெரியல. என்ன அளவில் சின்ன விஷயமா பார்க்கப்படுது. மற்றபடி சந்தானம் அவர்கள் நடிப்பு வந்து நல்லாவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில கவுண்டர்ஸில் வந்து கிளாப்ஸ் ஆள்றாரு. ஆனால் அது ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது தான் மெயினான விஷயம். அது இல்லாமல் படத்தில் செகண்ட் ஹாஃபில் வந்து கஸ்தூரி அவர்கள் தான் படத்தில் லீடாக வந்து நல்லா கொண்டு போகிறாங்க படத்தை. மீதி எல்லாருக்கும் அந்த அளவுக்கு ரைட் அப் நல்லாவே எழுதணும்னு தான் சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் நிழல் ரவி அவர்கள் வந்து போன படத்தில் வந்து ஒரு அந்த மிலிட்ரி ஆஃபீஸரை வந்து நல்ல காமெடி கலகலப்பாக கொண்டு போயிருப்பார். இதில் அந்த அளவுக்கு இல்லை. அது இல்லாமல் இதுக்கு முந்தின படங்களில் சந்தன் அவர்கள் படங்களில் வந்து பெப்சி
விஜயன் அவர்களும் காமெடிலாம் டடடடடடடன்னு பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு காமெடி, கன்டினியூஸ் காமெடி 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் வர மாரி காமெடி இதில எதுவும் இல்ல. அது இல்லாம பல காட்சிகள் வந்து ரிப்பீட்டடா வந்த மாரியே இருக்கு. பல படங்கள்ல பார்த்ததாவே வந்துகிட்டு இருக்கு. அது சின்ன குறையா பார்க்கப்படுது. அது இல்லாம படத்துல வந்து ஆஃப்ரோ தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்துல வந்து பழைய காலத்து மியூசிக் கொண்டு வர மாரியே பண்ணியிருக்காரு. அது இல்லாம ஸ்க்ரீன் ப்ளே வந்து பழைய காலத்து ஸ்க்ரீன் ப்ளே முகத்துல வந்து இந்த ஒரு கோணி மாரி இத கட்டிக்கிட்டு வர ஒரு பேய் பங்களால இருக்க கேரக்டரு. அது இல்லாம இந்த சூனியத்த வச்சு வர சீன்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் பழசா தெரியுது. அது கொஞ்சம் கவனிச்சு பண்ணியிருக்கலாம். படம் வந்து கொஞ்சம் லேகிங்கா தெரியுது அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல. மத்தபடி ஓரளவுக்கு மொட்டை ராஜேந்திரன், அப்புறம் லொல்லு சிவகுமாரன், கிங்ஸ்லி இவங்கலாம் வந்து காமெடிய ஓரளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டா கொண்டு போயிடுறாங்க. அது இல்லாம படத்துல வந்து கஸ்தூரி அவர்களையும், யாஷிகா ஆனந்த் அவர்களையும் வச்சு சில கிராமர் சீன்ஸ்லாம் படத்துக்கு தேவையில்லாததுன்னு சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்கு. படத்துல வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு எழுதுறதுக்கு நல்ல ஒரு ஐடியா ரீதியா நல்லாவே இருக்கு. ஒரு ரிவ்யூவர் அவர் வந்து எப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில வராருன்னு கதையா வந்து நல்லா இருக்கு. அது இல்லாம செல்வராகவன் அவர்களோட அந்த கேரக்டரும் பெரிய லெவல்ல வந்து ரீச் ஆகல. மொத்தத்துல இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த படம் வந்து காமெடியும், இந்த ஹாரர் சப்ஜெக்ட்டும் சப்ஜெக்டிவ். இது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. முந்தின படமான டிடி 1ல இருந்த அளவுக்கு காமெடி அந்த அளவு ஒர்க் அவுட் ஆகல. அது இல்லாம நீலகண்ட அவர்களும், பெப்சி விஜயன் அவர்களும் கன்டினியூஸா பண்ண அந்த காமெடி அளவுக்கு இந்த படத்துல பெரிய அளவுல கொண்டு வர முடியல அப்படிங்கிற சின்ன வருத்தம் தான். மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் பண்ற அளவுக்கு அந்த காமெடி வந்து மத்த 2 கேரக்டருக்கும் விட எடுபட்டுருக்கலான்றது என்னோட கருத்து. குறிப்பா வந்து லொல்லு சிவகுமாரன் நல்லா பின்னி படம் எடுப்பாரு. அவருக்கும் இந்த படத்துல பெரிய அளவுல ஸ்கோப் குடுக்கலையோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. மத்தபடி படம் டெக்னிக்கலாவே நல்லாவே இருக்கு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, அது ஏற்கனவே சொன்ன மாரி காமெடி வந்து ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சப்ஜெக்டிவ். ஸோ பார்க்கணும்னு விருப்பம் இருக்கவங்க பாருங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜான படம் தான் இது. ஸோ அடுத்த படத்துல இன்னும் கூட சிறப்பாக கொண்டு வருவாரு. நல்ல காமெடிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கவுண்டர் அதிகமா பண்ணி சந்தானம் அவர்கள் இதோட அடுத்த படத்த சிறப்பா பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதான் என்னோட வேண்டுதல், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கூட சொல்லலாம். ஸோ இதான் ஒட்டுமொத்த ரசிகர்கள் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா, உங்க கமெண்ட்ஸ வந்து தெரியப்படுத்துங்க. என்னோட வெர்டிக்ட் வந்து படம் வந்து சப்ஜெக்டிவ். பார்க்கலாமான்ற கால நீங்க எடுத்துக்கங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஆவரேஜ் படம் தான் இதான். ஸோ இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு திரை விமர்சனம் அல்லது உங்களோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.